எசேக்கியேல் தீர்க்கதரிசி மீண்டுமாக ஆண்டவர் தம்முடைய வருகையின் போது எருசலேமுக்குள் பிரவேசித்து அங்கே அமைக்கப்பட போகின்ற ஆலய கட்டுமானத்தை பற்றி கூறுவதை நாம் பார்க்கின்றோம். இந்த எசேக்கியேல் 43வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கின்றோம். பின்பு அவர் என்னை கீழ்த்திசைக்கு எதிர் வாசலாகிய வாசலுக்கு அழைத்து கொண்டு போனார். இதோ இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கீழ் திசையிலிருந்து வந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல இருந்தது. அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசித்தது. எசேக்கியேல் 43:4வது வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய மகிமை கீழ்த்திசைக்கு எதிரான வாசல் வழியாய் ஆலயத்துக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது ஆவி என்னை எடுத்து உட்பிரகாரத்திலே கொண்டு போய் விட்டது. இதோ கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16-17 வசனங்களின்படி முதலாவது கிறிஸ்துவனுடைய இரகசிய வருகை இருக்கும். அப்பொழுது முழுவதுமாய் பரிசுத்தமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் மேகத்தின் மேல் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அதன் பின்பு 7 வருடம் அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை இருக்கும். அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை முடிவிலே கிறிஸ்துவனுடைய பகிரங்க வருகை இருக்கும். அப்பொழுது அவர் சகரியா 14:4 நாம் பார்க்கிறபடி பூமியின் மேல் ஒலிவமலையின் மேல் அவர் வந்து நிற்பார். அதைத் தொடர்ந்து அர்மகதோன் யுத்தம் நடக்கும். அதை நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் பின்பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். அந்த அர்மகதோன் யுத்தத்தின் பின்பு சாத்தானின் 2 ஆள் தத்தவங்களாகிய மிருகமும் கள்ளத்தீர்க்கதரிசியும் அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். வெளிப்படுத்தல் 19:20 அப்படி சொல்கிறது. அதைத் தொடர்ந்து வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்திலே 1000 வருட அரசாட்சியை குறித்து நாம் பார்க்கின்றோம். வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 4 முதல் 7 வசனங்கள் வரை அதை நாம் பார்க்கலாம். அரசாட்சியை பற்றி நமக்கு சொல்லுகின்றது. இந்த காலகட்டத்திலே கட்டப்படுகிற அந்த தேவாலயத்திலே தான் கர்த்தருடைய மகிமை மீண்டுமாக இந்த உலகத்திலே எருசலேம் நகரத்திலே அந்த ஆலயத்திலே அவர் அந்த கிழக்கு வாசல் வழியாக உள்ளே அவர் வருவார் என்று சொல்லி நாம் எசேக்கியேல் முன்பாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு நாமும் கூட இந்த மகிமையிலே பிரவேசிக்கத்தக்கவர்களாக நம்மை நாமே ஆயத்தப்படுத்தி கொள்ளுவோம்.